போமா ஊர்கோலம். சுபு, பூ வாங்கி கூட. வாங்கிக்கோ. எவ்வளோ? 50 ரூபாக்கா 2 முழம். ஆத்தாடி, இன்னைக்கே பூ அவ்வளவு விலை? நாங்க என்னக்கா பண்ண முடியும்? பூ விலை அப்படி விக்குதே. என்னம்மா இது? எப்ப வந்தாலும் உன்கிட்ட தானே வாங்குறேன், கொஞ்சம் பார்த்து சொல்ல. 50 ரூபாய்க்கு வித்தாதான் எங்களுக்கு 5 ரூபாயாவது நிக்கும். அது கூட இல்லாம. சரி, 2 முழம் கொடு. 2 முழத்துக்கு மேலேயே இருக்கு. இந்தாங்க காசு கொடு. இந்தாங்க. வா. என்ன? பூ வச்சு விடு சுப்பு. ஏய், விளையாடுறியா? இது நடு தெரு, 4 பேர் பாக்குற இடம். ஐயா, நீ என்ன ஊரா விட்டு பொண்டாட்டிக்க வச்சு விடுற? உன் பொண்டாட்டிக்கு தானே வச்சு விடு, பரவாயில்ல. என்ன நீ? எனக்கு கூச்சமா இருக்கு புஷ்பா. எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு, பரவாயில்ல வச்சு விடு. ஆஹா, உன் தலையில வச்ச உடனே தான் அந்த மல்லிப்பூக்கே ஒரு தனி அழகு வந்திருக்கு. நான் சொல்றது பொய்ன்னு உனக்கே தெரியுது இல்ல? வா. என்ன சும்மா இச்சி புச்சின்னு? ஐயோ, வலிக்கிட்டே போகுது. தரையா? மழை கூட பெய்யலையே. மூச்சி சுப்பு, நீ பூ வச்ச லட்சணம் அப்படி பாரு. இதோட நான் வச்சு விட்டதால ஒண்ணும் அழுகல. நீ சாதாரணமா நடந்தாதானே? கரகாட்டக்காரி மாதிரி ஜிங்கு 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 நடந்தானா? ஜிம்பலக்கா ஜிம்பலக்கா நடந்தா பூ ஜம்பு தான் ஆகும். நான் குதிச்சு குதிச்சு நடக்கிறேன். எப்படி சூர்யா சார் பார்ட்டில நீ ஊத்திக்கிட்டு குதிச்சு குதிச்சு நடந்தியே அந்த மாதிரியா? என்ன புஷ்பா இது? இப்ப எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. ஐயோ, யாருக்கு? உனக்கா? உதறுதா? பார்த்தாலே தெரியுது சுப்பு. கதை விடுறியா? இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? பூவை சரியா வச்சு விடணும். திரும்ப இப்ப எப்படி வழுக்குதுன்னு பாக்குறேன். புஷ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது பப்ளிக் பிளேஸ், 4 பேர் வந்து போற இடம். இங்கேயாவது கொஞ்சம் மரியாதையா நீங்க வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடு. இல்லைன்னா எல்லாரும் என்ன வேலைக்காரன்னு நினைச்சிருவாங்க. இப்ப அது ரொம்ப முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். வா 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 வா. வாங்க. சரி வாங்க. இப்பதான் சூர்யா சாரை பத்தி பேசணும், அவரே நேர்ல வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு 100 ஆயுசு சார். என்னங்க அப்படித்தானே? ஆமாமா, நாங்க கூட நீங்க உங்க பார்ட்டி இத பத்தி தான் பேசிட்டு வந்தோம். வணக்கம் சார். வணக்கம். ஐயோ, நானும் வணக்கங்க. சொல்ல மறந்துட்டேன். சௌக்கியம் தானே? நல்லா இருக்கு. ஏதோ ஞாபகத்துல இருந்தேன். சாரி சார். சாரி அனு. சாரிலாம் எதுக்குப்பா? அதானே, சாரி எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க?
நம்ம எதுக்கு வந்தோன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேன்னு இங்க வந்து சாப்பிட்டு போலான்னு வந்தோம். நாங்க இப்பதான் பேல்புரியும் சுண்டலும் சாப்பிட்டு வரோம். பேல்பூரியா? அந்த காரமா இருக்குமே அதுவா? ஆமா. ஆமாமா அதேதான். சூப்பரா இருந்திருக்குமே. உங்களுக்கு பிடிச்சதா சார்? ஆம். பிடிச்சிருந்தது. நாங்களும் இன்னைக்கு அதே தான் சார் சாப்பிட போறோம். எங்க குடும்பத்தோட ஃபேவரட் சார் அது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி சார். வரேன் சார். அம்மா நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, சார் நான் கார் வரைக்கும் போய் அனுப்பிட்டு வரேன். இல்ல புஷ்பா, எப்பவுமே அந்த கார பேல்பூரி தான் சாப்பிடணுமா? இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமா? முதல்ல பேல்பூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டிஃபரெண்டா வேணா ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட கேட்டேன் பாரு. வா. என்ன நினைச்சிருப்பாங்க? யாரு? ஓ அம்மா அப்பா. அவங்க நினைக்க என்ன இருக்கு? இல்ல, திடீர்னு நம்மள இங்க பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்களோன்னு. ஐயோ சார், அவங்க அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இதைத்தான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பார்வையில எல்லாமே சரின்னு தான் தெரியும். ஆனா கொஞ்சம் மத்தவங்க பார்வையிலையும் நாம நம்மள பார்க்கணும். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கட்டும், நம்ம மனசுல என்ன இருக்குன்றதானே முக்கியம். அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றியா? சரி, புரிஞ்சுக்கலனே வைங்க. அதனால இப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ் வரப்போகுது? நிச்சயம் டிஃபரன்ஸ் வரும். நம்ம இருக்கிறத வாழ்றது எல்லாம் இந்த சொசைட்டில தானே. இதுல மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பார்வையில மனசுல என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஓ, அப்போ உங்க மனசுல என்ன இருக்கு? உங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க அதை ஒத்துக்கிட்டா நிச்சயம் இந்த சொசைட்டியும் ஒத்துக்கும். என்ன சொல்றீங்க சார்? சார், நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? சார், முதல்ல உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே சொல்லிக்கோங்க. அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. அம்மா எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குடி. இந்த ஆக்காட்டு. வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். அம்மா கொடுக்கல, கொஞ்சம் வாங்கிக்க. ஹா. சூப்பரா இருக்கு. புஷ்பா செலக்ஷனா சும்மாவா? உங்க அப்பா கணக்கா சும்மா ஜோரா இருக்கும்ல. ஆஹா, நீ வாயை திறந்து இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னதுக்கு உன் வாயில சர்க்கரையை கொட்டி இருக்கணும். ஆனா இப்ப சர்க்கரை இல்லாதால சார், எஃப்எம் போடவா? நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க. போடுங்க.
குட் ஈவினிங் மை டியர் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேட் நைட் ஷோ. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஆஷ் வந்தாச்சு. சோ இன்னைக்கு நாள் நம்ம ரொம்ப ஸ்பெஷலா லவ் செலிப்ரேட் பண்ண போறதுனால வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் லைக் ஆஃப் லவ் பீட்ஸ் எபிசோட். சோ என்னடா நம்மால் வந்தாச்சு, அப்ப கூட உட்கார்ந்து இவ்வளவு நேரம் கதை பேசிட்டு இருந்தவங்கள துரத்தி விட்டுலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நாளை பின்ன காதல்ல உங்களுக்கு உதவி அப்படின்னு நீங்க கேட்கும்போது இவங்கள்ட்ட தான் நீங்க போய் ஹெல்ப் கேட்டு நிக்கணும். சோ அதனால அவங்களும் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். சோ காதல் எங்க இருந்தாலும் அது பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றதா இந்த லவ் பீட்ஸ் எபிசோடோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. சோ இன்னைக்கு நம்ம காதலை செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த பாடலோட. சோ ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது The Late Night Show with me Mirchi Ash on your 98.3 Mirchi in this Summer Hot Machi. The Late Night Show. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஆஷ் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு செம்ம பாடல் தான் நம்ம இப்ப கேட்டு முடிச்சோம். இதை கேட்டு முடிக்கும் பொழுது சாயங்காலம் போய் ராத்திரியும் வந்தாச்சு. So இந்த நைட் just another night அப்படின்னு சில பேருக்கு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இது ரொம்ப 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 ஸ்பெஷலான நைட்டாவும் இருக்கலாம். எனக்கு அப்படின்னு மை டியரஸ்ட் ஹார்ட்ட பார்த்து நீதானே எந்தன் பொன் வசந்தம் அப்படிலாம் நிறைய பேர் லவாங்கிஸா பாடிட்டுலாம் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி லவாங்கிஸா இருக்கிறவங்களுக்குலாம் என்னோட ஸ்பெஷல் ஹை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண நைட் அப்படின்றவங்களுக்கு என்னோட சாதாரண ஹை. ஏமா நீ எப்பயுமே 12 மணில இருந்து 2 மணி தானமா வந்து ஷோ பண்ணி எங்களுக்கு எல்லாம் மொக்க போடுவேன், இப்போ என்னமா நைட் வந்திருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வை பிகாஸ் நம்ம லவ் ஷோ பண்ற ஜாக்குக்கு லவ்ல பிரச்சனையா? சரி நீங்க போய் உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வாங்க. உங்க ஷோவை நானே என் கண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷோ பண்ண வந்திருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஷோல ஸ்பெஷலா காதலை செலிப்ரேட் பண்ண போறோம் நம்ம லவ் பீட்ஸ் எபிசோட் மூலமா. சோ ஐ அம் சூப்பர் டாம் எக்ஸைட்டட். நீங்க கால் பண்ணி உங்க லவ் ஸ்டோரிஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்னம்மா லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? ABCD தெரியுமா லவ் பத்தி? லவ்ல நீ அப்படி என்னத்த பாத்துக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியா நம்ம செக்மெண்ட்ல லவ்வுக்கோ எனக்கோ என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்றேன். சோ ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது The Late Night Show. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஆஷ் தான் பேசிட்டு இருக்கேன். Only on 98.3 மிர்ச்சி. இது Summer Hot Machi. 98.3 மிர்ச்சி. இது Summer Hot Machi. பொதுவாவே காதல் அப்படின்றது ஒரு யுனிவர்சல் எக்ஸ்பிரஷன்ங்க. ஆனா இந்த காதல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் how to fall in love, how not to fall in love அப்படின்னு காதல்ல விழுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் fall in loveனு சொல்றாங்க. ஆனா நம்ம ஷோல நம்ம falling in love பத்தி பேசவே போறது இல்ல. ஏன் அப்படின்னா காதல்ல நம்ம வந்து கண்ணை மூடிட்டு விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ட மேனிக்கு அடிபடதா செய்யும். ஆனா இதே நம்ம காதல்ல எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், when you rise in love every single day அந்த காதல்ன்ற உணர்வோட நம்ம கண் முழிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டோம், நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சோ இப்போ அந்த கொண்டாட்டத்தோட நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ சார். ஹலோ ஆஷ். ஹாய் வணக்கம் நமஸ்தே சுஸ்வாஸ்கதம். சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சொல்ல வேண்டாமே. ஓ பேர் சொல்ல வேண்டாம். சரி ஓகே சரி சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க, என்ன பண்றீங்க? நான் ஜர்னலிசம் படிச்சிட்டு காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்றேன். வாத்தி கமிங். ஒத்து நீங்க தானே அது? சரி சொல்லுங்க சார், வாத்தி யாரே? என்ன உங்க காதல் காவியத்தை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி இது ஒரு வகையில காவியம் தான். வாவ், அப்ப நான் சரியா கெஸ் பண்ணிட்டேனா? சரி வாத்தி நீங்க சொல்லுங்க உங்க காதல் காவியத்தை. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி என்ன லவ் பண்றான்னு தோணுது. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னு எனக்காக காலேஜ் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கா. நான் வர எவ்வளவு நேரம் ஆனாலும் கேட்லயே வெயிட் பண்ணி என்ன பாக்குறா. நீங்க எப்படி இருப்பீங்க சார்? நம்ம மாஸ்டர் படத்துல வர தளபதி மாதிரி இருப்பீங்களா? ஐயோ அவ்வளோ நான் இல்ல ஆஷ். அது வந்து நான் எப்படி அத சரி ஓகே. ஏன் இவ்ளோ தடுமாறுறீங்க? வாட்டி ஒரு வாத்தியாரே நான் கேள்வி கேட்டு தடுமாற வச்சிட்டேன் பாத்தீங்களா? இதெல்லாம் நான் படிக்கும் போது கூட பண்ணதில்ல. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க சார். அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதானே இப்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்னன்னா எனக்கும் அந்த பொண்ணுனா இஷ்டம்தான். ஐ மீன் அவ காலேஜுக்கு வரலன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதை எப்படி சொல்றதுனே தெரியல. அவ வராத அன்னைக்கு அந்த 45 மினிட்ஸ் கிளாஸ்ல ஒவ்வொரு நொடியும் அவளே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யாரு, என் வேலை என்ன அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்க முடியல. என் மைண்ட் ஃபுல்லா அவ ஏன் இன்னைக்கு வரலங்கிறத மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ சார், அபிஷியலா உங்களுக்கு லவ் பீட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. வேற என்னலாம் நடந்துட்டு இருக்கு? அப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வர முடியலன்னு நோட்ஸை எழுதி நானே அவ வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். வாரே வா, அந்த பொண்ணு வீட்டுக்கே நோட்ஸ் கொண்டு போனீங்களா?
வேற லெவல் சார். இதுதான் காதலோட கெத்துன்றது இல்ல. சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் இது மாதிரிலாம் நடந்துக்கிறவனே இல்ல. உண்மையிலேயே நான் இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா எனக்கே தெரியாம என்னால என்ன ஐ மீன் என்னால என் மனச ப்ளீஸ் என்னால முடியல. நீங்க நடந்துக்கிறது உங்களுக்கே பிடிக்கலனா எப்படி ப்ரொஃபசர்? காதல்ன்றது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். அதை நீங்க ரொம்ப போட்டு ஆராய்ச்சி கஷ்டம்லாம் பட்டுக்காதீங்க. அதை அணுவா ரசிங்க, அனுபவிங்க. அதுதானே காதலுக்கு அழகே. சரி அதை விடுங்க ப்ரொஃபசர். இப்போ உங்க காதல்ல என்னதான் குழப்பம்? அது என்னன்னா எங்க 2 பேருக்கு மத்தியில என்ன? அது ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ எனக்கு 43 வயசு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ் தான் ப்ராப்ளம். சரி நீங்க இந்த லவ் வித் எபிசோட்ல இருந்தோ இல்ல ஆர்ஜி மிர்ச்சி ஆஷினி என்கிட்ட இருந்தோ என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என் முன்னாடி பூதாகரமா நிக்கிறது எங்க 2 பேரோட வயசு. நான் அவளை காதலிக்கிறேன்னு அவளுக்கோ அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ தெரியவே கூடாது. என்ன ப்ரொஃபசர் இது? ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா? காதல்ன்ற எக்ஸலென்ட் ஃபீலிங்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்றீங்களே, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரொஃபசர். ஐ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ரொஃபசர். பட் கேன் ஐ பி ஃப்ராங்க் வித் யூ? இந்த காதல் அப்படின்ற உன்னதமான ஃபீலிங்கை நீங்க மறைச்சு வைக்கவே முடியாது. அது அந்த பொண்ணுக்காகவோ இல்ல இந்த உலகத்துக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ நீங்க மறைச்சு வைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அது உங்களால முடியவே முடியாது. ஐ அம் ஷூர் அபவுட் இட். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா காதல் அப்படின்றது என்னதான் ஒரு மனசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் காதல் உண்மையா வாழ்றது கண்கள்ல தான். சோ நம்ம நினைக்கிறோம் இந்த காதலை ஊருக்கு தெரியாம உலகத்துக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு தெரியாம யாருக்குமே தெரியாம மறைக்க முடியும் அப்படின்னு. ஆனா இந்த காதல் உங்க கண்ணு வழியா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சே தான் ஆகும். ஐ அம் சோ ஷூர் அபவுட் இட். சோ உங்களால இந்த காதலை மறைச்சு வைக்கவே முடியாது. நோ வே. இப்ப நான் என்ன செய்ய? இத நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ப்ரொஃபசர். ஐ ரியலி டோன்ட் நோ. அண்ட் இதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. ஆனா காதல்ன்ற 3 எழுத்தோ இல்ல லவ் அப்படின்றத 4 லெட்டரோ உங்களோட தலையில எழுதி இருந்தது அப்படின்னா அந்த காதலை நீங்க வெளிப்படுத்தியே தான் ஆகணும். ஹலோ ப்ரொஃபசர். ஹலோ. ஓ ப்ரொஃபசர் நம்ம காலை கட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ப்ரொஃபசர் நீங்க ஷோ கேட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா பொதுவா நான் இந்த பையனை துரத்தி காதலிக்கிறேன், அவன் எனக்கு கிடைப்பானா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பெண்களுக்கும் இன்னும் நிறைய பேருக்கு அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாளா என் லவ் அவ புரிஞ்சுப்பாளா அப்படின்ற பயம் இருக்கும். உங்களுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா உங்க காதல் உன்னதமான காதலா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். அது என்ன உன்னத காதல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஜாதி மதம் மொழி அண்ட் இப்ப நம்ம ப்ரொஃபசர் பேசும்போது சொன்னாரே ஏஜ், இந்த மாதிரியான எல்லா டிஃபரன்சஸையும் கடந்து இன்னும் அந்த அன்பை நீங்க உண்மையா காட்டுறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான காதல். சோ அதே மாதிரி நம்ம ப்ரொஃபசரோட காதலும் ஜெயிக்க என்னோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு இப்போ ஒரு அமேசிங்கான பாடல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் நம்ம ப்ரொஃபசருக்கு டெடிகேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஷோ முடிச்சு நான் கிளம்புறேன். இந்த நாள் ரொம்ப ஒரு பிளெஸ்டான நாளாமே என்னுடைய வாழ்த்துக்கள். Stay happy, stay blessed, stay amazing. You are listening to the Late Night Show with me Mirchi Ash only on 98.3 Mirchi.